தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கரூர் மாவட்ட ஊடக உறவுகள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்போட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் இனாம் நில பிரச்சனையில் என்னதான் நடக்குது, அதிமுக என்ன செஞ்சது, திமுக என்ன செஞ்சது, விவசாய சங்கம் நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்படி பல்வேறு விஷயங்களை திருச்சி ஊடகங்கள் மூலமா பரப்பிட்டு இருக்கிறதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு. முதல்ல இந்த இனாம் நிலங்கள் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த நிலங்கள் இருக்கிறது. 4 கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் இந்தியா பூராவும் இருக்குது. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மாநிலங்களிலுமே இனாம் ஒழிப்பு சட்டங்கள் தமிழ்நாடு உட்பட கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார், ஆர்டிஓ ரேங்க்ல ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரை போட்டு எல்லாருக்குமே விசாரிச்சு பட்டா கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலும் அப்படி பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சட்டம் போட்டு பட்டா கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக இதை அழுத்தி சொல்ற அப்படின்னா, அரசாணை போட்டு தீர்வு காணேன்னு சொல்றாங்க. இப்ப திமுகவில் சட்டம் போட்டு பட்டா கொடுத்த விவகாரத்திலேயே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது மீண்டும் சட்ட திருத்தம் பண்ணித்தான் சரி பண்ண முடியும். 1963 மேஜர் இனாம் ஒழிப்பு சட்டம், 1963 மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம், இந்த சட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கிற சில குறைபாடுகளால் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை அறநிலைத்துறையும் வக்ஃப் வாரியம் 2 பேரும் ஏற்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு அரசாணை போட்டு தீர்வு காண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது, வாய்ப்பு இல்லை. இதை நாங்க பலமுறை சொல்லிட்டு இருக்கிறோம். சட்ட திருத்தம் தான் தீர்வு, சட்ட திருத்தம் தான் தீர்வு, சட்டமன்றத்தில் தான் தீர்வு காண அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறோம். நீங்க பாருங்க, சுதந்திரத்திற்கு முன்பு அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஜமீன் இனாம் ஒழிப்பு புத்தகம், ஜமீன் நிலங்களை ஒழிச்சிட்டு விவசாயிகளுக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். இனாம் நிலங்களை ஒழிச்சிட்டு பட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். சட்டம் போட்டு பட்டா கொடுக்கணும்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1963 அவருடைய ஆட்சி காலத்தில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். சட்டசபையில் கொண்டு வரப்பட்ட சட்டம், அதை மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் விதிகளை வகுத்து தாசில்தாரை போட்டு பட்டா கொடுக்கிறார். அதுல இப்ப பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நாங்க அரசாணை பிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு அரசாணை பிறப்பித்தாங்க. அந்த அரசாணை எண் 639/2025. தலைமை செயலாளர் தலைமையில ஒரு குழுவை போட்டு, இனிமே ஜீரோ வேல்யூ பண்ணணும்னா தலைமை செயலாளர் தலைமையில குழு போட்டு அந்த குழுவுக்கு ஆவணங்களை அனுப்பி அவங்க ஒப்புதல் கொடுத்தா தான் ஜீரோ வேல்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற அரசாணை. அந்த அரசாணை எதிர்த்து இந்த அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன், கடவுள் விரோதி, பொதுமக்கள் விரோதி, அவர் போய் வழக்கு போட்டு ஸ்டே வாங்குறார். அந்த ஸ்டே வாங்குறத உடைச்சு அந்த அரசாணை நிலைநிறுத்தணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஆனா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. விவசாயிகள்கிட்டயோ பொதுமக்கள்கிட்டயோ நிபுணர்கிட்டயோ கலந்த ஆலோசனை செய்யல. திடீர்னு பார்த்தா கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி போய் அந்த அரசாணை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேட்ட என்ன சொல்றாங்க, சார் அதுக்கு சட்ட திருத்தம் பண்ணி தான் தீர்வு காண முடியும்னு சொல்றாங்க. அட்வொகேட் ஜெனரல் ஆபீஸில் மிக தெளிவா சொல்றாங்க. கோர்ட்ல தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. போட்ட அரசாணை நிக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா, பத்திரப்பதிவு சட்டத்துல, இனாம் ஒழிப்பு சட்டத்துல, அறநிலைத்துறை சட்டத்துல, வக்ஃப் வாரிய சட்டத்துல, 4 சட்டத்துல சட்ட திருத்தம் பண்ணி மட்டும்தான் அதுக்கப்புறம் அரசாணை போட்டதான் நிற்கும். நேரடி அரசாணை போட்டாங்க. போடும்போதே சொன்னோம் இது நிக்காதுங்க, கோர்ட்ல ஸ்டே ஆயிரும்னு சொன்ன கேட்கல, ஸ்டே ஆகி போச்சு. கடைசியில் அவங்க உண்மை நடந்துட்டாங்க, திரும்ப வாங்கிட்டாங்க. 2வது பாத்தீங்கன்னா, இப்போ 2/2/2026 அன்னைக்கு அரசாணை 119, அந்த அரசாணையில திருச்சியில ஒரு டிஆர்ஓ, திருப்பூர்ல டிஆர்ஓ, யாரெல்லாம் இனாம் நிலத்துல பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க எல்லாம் கொண்டு வந்து மனுவை கொடுங்க, அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அந்த டிஆர்ஓக்கு அதிகாரமே வழங்கப்படல. அந்த டிஆர்ஓ வாங்கி என்ன முடிவெடுப்பார், அவருக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிறது அந்த அரசாணை சொல்லப்படல. சொன்னா அதுவும் ஸ்டே ஆயிரும். தெளிவா புரிஞ்சுக்க. சொன்னா அதுவும் ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துரு. ஏன்னா நில உரிமையை வழங்குவதற்காக
நில சீர்திருத்தங்கள் என்பதற்கு கீழே சட்டத்தை சட்டமன்றத்தில் இயற்றி அதன் மூலமாக மட்டும்தான் தீர்வு காண முடியும். அரசாணை போட்டு தீர்வு காண முடியாது. எனவே அரசாணை போடுறேன்னு சொல்றதெல்லாம் பொதுமக்களை, விவசாயிகளை ஏமாத்துகிற செயல். குழுவை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் அவர்களே சொல்றாரு, நீங்க சொல்றீங்க திமுக என்ன எங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்கு எதிரியா, எங்களுக்கு என்ன வாய்க்க வரப்பு தகராறா, நாங்க அவங்களுக்கு எதிராக வேட்பாளர் போட்டுக்கிறோம்? கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க நடத்தின விவசாயிகள் மாநாட்டில் முதல்வர் எங்களோட கலந்து கொண்டவர். எங்களுக்காக சட்டசபையில உயர்மின் கோபுரங்களை நாங்கள் வந்தா கேபிளா போடுவோம்னு பேசுவார். முதல்ல செந்தில் பாலாஜி தான் பேசினார். அதே அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் நடந்தோம். லோ நலஞ்சோம். போட்ட செருப்பு தேஞ்சதான் மிச்சம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நிறுத்தி வச்ச விவசாயிகளுக்கு இழப்பீடு கூட கொடுக்கல. அதுக்கு கூட கமிஷன் கேட்டு விவசாயிகள் டார்ச்சர் பண்ணாங்க. அதனாலதான் அவர் வீட்டு முன்னாடி நாங்க 300 பேர் வந்து உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து கைது செய்யப்பட்டோம். ஆக 2021 இதே திமுக எங்களோட இணைந்து போராடியது. 2019 கூட போராட்ட காலத்தில் இருந்தாங்க. தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் எங்களையும் கேட்டு எல்லா கருத்துக்களையும் சேர்த்தாங்க. இன்னைக்கு இனாம் நல பிரச்சனை நீங்க சரியா நடவடிக்கை எடுக்கல, மக்களை காப்பாத்தல, விவசாயிகளை காப்பாத்தல, வீட்டை பூட்டுறீங்க, விவசாய ஆக்கிரமிப்பாளர்னு சொல்றீங்க. இது தப்பு. சரியான நடவடிக்கை எடுங்க. இது அண்ணாவின் கனவு, காமராஜர் கொடுத்த சட்டம், கலைஞர் கொடுத்த பட்டான்னு சொன்னா அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அரசாணை போடுறோம். அரசாணை என்பது தீர்வு அல்ல. முதல்ல இதுக்கு முறையாக ஒரு குழு அமைக்கணும். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலையோ நீதிபதியா இருக்கக்கூடிய தலைமையிலையோ ஒரு குழு அமைச்சு எல்லாத்திட்டையும் கருத்து கேட்டு, நிபுணர்கிட்டையும் கருத்து கேட்டு அந்த குழு அடிப்படையில் முடிவெடுக்கணும். அந்த குழுவை அமைக்க சொல்லிதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அம்மா கனிமொழியை பார்த்தோம். தேர்தல் அறிக்கை வாங்குறதுக்கு ஒவ்வொரு மாவட்டமா கருத்து கேட்கறதுக்கு வந்தாங்க. திருப்பூர் சந்திச்சா பேசணும். எல்லா மாவட்டத்தில இருந்தும் இந்த கோரிக்கை வருதுப்பா, என்னப்பா பிரச்சனை, வாங்கப்பா நேரில் பேசலாம்னா அவர்கள் வீட்டுக்கு சென்னைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அமைச்சர் சேகர் பாபு வந்திருந்தார். அறநிலைத்துறை அதிகாரி, வக்ஃபரி அதிகாரிகள் போற ஒரு சைடு வந்திருந்தாங்க. நாங்க ஒரு சைடுக்கு வந்தோம். எங்க தரப்ப முழுசா கேட்டாங்க. 1.5 மணி நேரம் சந்திப்பு நடந்தது. அந்த 1.5 மணி நேர சந்திப்புல மிக தெளிவா அமைச்சர் சேகர் பாபு குழந்தை அதிகாரிகள் ஒத்துட்டாங்க. இனாம் நலத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நாங்க இதுக்கு ஒரு குழுவை போடுறோம். குழுவை போட்டு கண்டிப்பா உங்களை காப்பாத்துறோம்னு சொன்னாங்க. ஆனா காப்பாற்ற என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப வேதனை ஏற்படுத்தின செயல். விவசாய நிலத்தை, கோயில் நிலத்தை பாதுகாக்கிறது இல்லை, கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க, கோயில்ல ஊழல் நடக்குது. ஆனா அதை மறைக்கிறதுக்காக இனாம் நிலங்களை பூரா கோயில் நிலங்கள் சொல்லி, இங்க பாருங்க, திமுக 2021 2026 8107 ஏக்கர் 8435 கோடி மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டு இருக்காங்களா. அவ்வளவு இனாம் நிலங்கள். இது திமுக சார்பில் சாதனை பட்டியலில் வெளியிடப்பட்டது. இங்க பாருங்க. விவசாய நிலத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கணும், உழுதவனுக்கு நிலம் வந்து சொந்தம்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. சட்டம் போட்டு பட்டா கொடுறான்னு சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. அவர் மகன் என்ன பண்றாரு, அதே நிலத்தை புடுங்கிறத, மீட்கப்படுறத சாதனையா கொண்டாடுறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் அந்த மீட்டிங்ல பேசுற அந்த அத்தனை வீடியோ எங்கிட்ட இருக்கு. இத பாருங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை 2026 பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 72வது பக்கம் 35வது தலைப்புல திருக்கோயில் திருப்பணிகள் பாருங்க. இதுல 8455 கோடி மதிப்பிலான 8148 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதுக்கு ஆதாரம் இது அவங்களோட இருக்கு. இதுல எங்காச்சும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இனாம் நிலங்களுக்கு குழு அமைப்போம், இனாம் நிலங்களை மீட்டு மக்களுக்கு தருவோம், கலைஞர் கொடுத்த பட்டாவை காப்பாற்றுவோம், அறிஞர் அண்ணாவோட கனவை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லல. இதற்கு பதிலாக அவங்க சொல்றது என்ன, இனாம் நிலங்களை, கோயில் நிலங்கள் அந்த அமைச்சர் சேகர் பாபு வேற கேட்டுட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 13 லட்சம் ஏக்கர் ஜீரோ வேலி பண்ணி வச்சிருக்காங்க. 30 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டவங்க. கரூர்ல மட்டும் சொல்றேன், இங்க இருக்கிற ஊடக நண்பர்களே தயவு செஞ்சு கேளுங்க, கரூர்ல மட்டும் 50,000 ஏக்கர் எடுக்க போறாங்க. இப்போ அவங்க அந்த அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் 2018 வழக்கு போடுறார். 19 தீர்ப்பாகுது. தீர்ப்புக்கு மேல இந்த ஆட்சி அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அறநிலைத்துறை சட்டத்துக்கு கீழே பொதுமக்களே காசு கட்டி நிலத்தை திருப்ப வாங்கிக்கிற ஏற்பாட்டு இங்க இருக்கிற மக்கள் வழக்கு போடுறாங்க. வழக்கு ப்ராசஸ் ஆகுது. தலைமைச் செயலர் தலைமையில் குழு போடுறாங்க. அது அப்படி நகர்ந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள ஆட்சி முடிச்சு போயிருது. மீண்டும் ஆட்சி வருது. இனாம் நல பிரச்சனை. இங்க வந்து மக்கள் வீடு சீல் வைக்க வர்றாங்க. நாங்க வர்றோம். வந்து இனாம் ஒழிப்பு தான் இது பிரச்சனை, இது இனாம் ஒழிப்பு சட்டம், இது கோயில் நிலம் அல்லன்னு சொல்லி போட்டு வரலாறுகள் ஆதாரங்களை பூரா தோண்டி எடுத்து பாருங்க, பக்கம் பக்கமா அடுக்கி வச்சிருக்கோம். இனாம் நிலம் தான் அப்படிங்கிறது அரசாங்கமே ஒத்துக்குச்சு கடைசியில.
அப்ப இனாம் நிலங்கள் அப்படிங்கிற பார்வை எப்போ வரும்னா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. ஒரு முறையான சட்ட விழிப்புணர்வை நாங்க தான் ஏற்படுத்துறோம். அது வரைக்கும் எப்ப இது கோயில் கடப்பா, இது கோயில் நிலமப்பா, இதுல போய் நம்ம என்னப்பா பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 அரசியல் கட்சியிலுமே தான் போயிட்டு இருந்தாங்க. நாங்க யாரையும் வந்து இவங்க அவசரம் இல்லை, ஏன்னா சட்டம் தெரியல, சட்ட விழிப்புணர்வு இல்லை, நாங்கள் ஏற்படுத்தினோம். தமிழ்நாடு பூரா ஏற்படுத்திட்டு இருக்கிற, கரூர் மட்டும் ஏற்படுத்தல, தமிழ்நாடு பூராவும் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த வழக்குக்கு மேல திமுக நாங்க வரும் இங்க வரலும் திமுக ஆட்சியில் இருக்குது. அமைச்சர் சந்திக்கிறோம், பல முறை பேசுறோம். ஐயா அந்த 2019 உத்தரவுக்கு மேல தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யணும்னு சொல்றோம். மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யவே இல்லை. அப்படியே ஒரு 4 பேப்பர் கொண்டு தாக்கல் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் எடுத்து வச்சுட்டாங்க. குறைஞ்சபட்சம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போங்கன்னு சொன்னோம். மேல்முறையீடு அரசின் சார்பில் போக, மாவட்ட ஆட்சியர் போகாம இங்க இருக்கிற ஒருத்தர் தனிப்பட்டவர் எடுத்துட்டு போய் வழக்கு முறையை தயாரிக்கவே இல்லை. இது இனாம் நிலம்னு சொல்லவே இல்லை, இது நிலச்சீர்திருத்தம்ங்கிறத சொல்லவே இல்லை. கோயில் நிலம்ங்கிறத ஒத்துக்கிட்டு வழக்காடுறாங்க. கோயில் நிலம்ங்கிறத ஒத்துக்கிட்டு வழக்காடுனா எப்படி ஜெயிக்கும்? கோயில் நிலம் தானே கொடுத்து போட்டு போட்டாங்க. இல்லையா நாங்க சிவில் கேஸ் நிறைய போட்டிருக்கோம், அப்ப சிவில் கேஸ் என்ன முடிவாகுது அதை பார்த்துக்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட். ஆக இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அதுங்க அவங்க கொடுத்த நோட்டீஸ், ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க பாருங்க. திமுக சார்பில் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. கரூர் மக்களுக்காக சட்ட போராட்டங்கள் நடத்துவது திமுக. எங்க போராட்டம் நடத்துனீங்க? போராட்டத்தை நடத்தி பொதுமக்கள் சரியா வழக்கு தயாரிச்சு மேல ஓருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தாம, ஒரு வழக்கையே சரியா தயாரிக்காம சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு மொக்கைய வைக்கல வச்சு கேஸ் டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இனி அரசாங்கமே போனாலும் இந்த டிஸ்மிஸ்ல ஆடுறதா வரும், நாங்களே ஒன்று டிஸ்மிஸ்ல ஆடுறதா வரும், அதே ஜட்ஜி கிட்ட தான் போகும். அந்த அளவுக்கு மோசமா வழக்கை கையாண்டவங்க. சட்ட போராட்டங்களின் செலவுகளை மேற்கொள்பவர் கரூர் மாவட்டங்களில் செந்தில் பாலாஜி எவ்வளவு செலவு பண்ணாரு, எந்த வக்கீல வச்சாரு, எந்த சீனியர் அட்வொகேட் வச்சாரு வெளியிட சொல்லுங்க. வழக்கு எவ்வளவு கேவலமா நடத்திருக்காங்க, நாங்க எடுத்த ஆதாரத்தை வெளியிட நாங்க ரெடியா இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி அரசாணை 119, இதுதான் நான் சொன்னேன். திருச்சியில் ஒரு டிஆர்ஓ, திருப்பூர் டிஆர்ஓ. அந்த டிஆர்ஓவால எந்த ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு அரசாணை. இதால எந்த தீர்வு மக்களுக்கு வரப்போறது இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு 9000 ஏக்கர் 2வது வழக்கு போட்டார் ராதாகிருஷ்ணன். 9000 ஏக்கருங்க, 60,000 பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, 25,000 வீடுகள் போக போகுது, 3000 கடைகளை வணிக நிறுவனங்களை பூட்ட போறாங்க. பாருங்க, போட்ட வழக்கு நம்பர் பாத்தீங்கன்னா 26/185/2026. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 20க்கும் மேற்பட்ட கோயிலில் இருக்கிற சொத்துக்களை பூரா மீட்டு எடுக்கணும்னு வெண்ணமலை மாதிரியே வழக்கு போட்டிருக்காரு. வெண்ணமலைக்கு 2018 தொடங்கி இன்னைக்கு வீட்டை போட்டுறாங்க இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. இன்னும் 4-5 வருஷத்துக்குள்ள கரூர் மாநகரம் பூராவும் வெண்ணமலையில் நடந்த அநியாயங்கள் நடக்கும். இனாம் நிலங்கள் அபகரிக்கப்படும், வீட்டை பூட்டுவாங்க, கடைகளை பூட்டுவாங்க, பணிநிறுவனங்களை பூட்டுவாங்க. ஆக இது சட்டப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு மக்களை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. பாருங்க, இதுல இத்தனை சர்வே நம்பர் வருது, இத்தனை 9000 ஏக்கர் அந்த கோயில் நிலம். இப்ப போட்டிருக்க 20 கோயிலுக்கு மட்டும், மீதி கோயிலுக்கெல்லாம் போட்டாங்க. கரூர்ல 50,000 ஏக்கர் காலி. இதனாலதான் அறிஞர் அண்ணா அன்னைக்கே கனவு கண்டார். இதெல்லாம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நிலத்தை சீர்திருத்தி பண்படுத்தி வரப்பு கட்டி வயல் வெட்டி உழைச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு நிலத்தை கொடுக்கணும் அறிஞர் அண்ணா கோரிக்கை வச்சார். காமராஜர் சட்டத்தை போட்டார், கலைஞர் பட்டாவை கொடுத்தார். இது இந்தியா பூராவும் நடந்திருக்குது. விடுபட்டவங்களுக்கு அன்றைய காலம் சட்ட விழிப்புணர்வு இல்லாத காலம், புற கோமண தாண்டி காலம், பள்ளிக்கூடமே கிராமங்கள்ல கிடையாது 60கள்ல. அப்படி இருக்கும்போது விடுபட்ட மக்களுக்கு குஜராத்ல, கர்நாடகாவில் சமீபத்தில் 2021 சட்ட திருத்தம் கொண்டு பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சட்ட திருத்தம் வேணும், சட்ட திருத்தம் வேணும்னு நாங்களும் தொண்டை தண்ணி வரல கத்திக்கிட்டே இருக்கிறோம். அரசாணை போடுறோம், கோர்ட்டுக்கு போறோம். எந்த கோர்ட்டுக்கு போனீங்க? போய் வழக்கு சரியா நடத்துனீங்களா? ஸ்டே வாங்கி கொடுத்தீங்களா? காப்பாத்தி கொடுத்தீங்களா? என்ன பண்ணாங்க இவங்க? 300-400 போலீஸ், அள்ளிக்குடி ராதாகிருஷ்ணன் பாதுகாப்பு. இவங்களே என்ன பண்ணுவாங்க? செட்டப்பு ஊட்ட பூட்டுறதுக்கான இவங்களே டேட்டா பிக்ஸ் பண்ணுவாங்க. அவன் நம்ம கூட வரலையா, சங்கத்து கூட போயிட்டானா, அவன் விஜயபாஸ்கரோட பேசினானா, இவன் ஜோதினோட நின்னானான்னு சொல்லி இப்படி அரசியல் எதிரிகள். எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்திட்டையும் போய் முறையிட தான் செய்வாங்க. எங்கிட்டையும் முறையிடுவாங்க, அவர்கிட்டையும் முறையிட்டாங்க, எல்லா கட்சிக்கார்ட்டையும் முறையிட்டாங்க, முதல்வரையும் பார்த்தாங்க, எதிர்கட்சி தலைவரையும் பார்த்தாங்க. அப்போ சீமானிட்ட கூட 500 பேர் முறையிட்டாங்க. மக்கள் வீடு போடும்போது இருக்கிற ஒரே சேமிப்பு, ஒரே சொத்து, அந்த ஊட்ட போட்டு அவங்க எங்க போவாங்க? அப்ப அவங்களுக்கு திக்கு தெரியாம தசரியாம யாரை போய் பார்த்தாலும், நீ அவனை போய் பார்த்துட்டியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்,
அடுத்த ஏழை ஊட்ட பூட்ட லிஸ்ட்ல அவன் பேர சேரு, அவன் ஊட்ட சேரு, இப்படி சேர்க்கறது, ஆளை விட்டு பேசுறது. இங்க பாரு, நீ அதிமுக கூட விவசாய சங்கத்துக்குள்ள போயிட்டு இருந்தேன்னா ஊட்ட பூட்டிடுவாங்க ஒழுக்குமார், இப்படியே தான் மிரட்டல். கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு முதல் பூட்டுற லிஸ்ட் இது, ரெண்டாவது பூட்டுற லிஸ்ட் இது, அடுத்து யாருக்கு பட்டா வாங்கியிருக்கு. இன்னொன்னு பாருங்க, உங்களுக்கு ஒரு உத்தரவு காட்டுறேன். இல்ல அந்த இந்த அந்த டிஆர்ஓ ஆர்டர் கொடுத்தால கொள்கை முடிவு, பட்டா கொடுத்த பட்டா கொடுக்காத விடுபட்ட தனிநபர் பேர்ல இருக்கிற எல்லா நிலங்களையும் மீட்டெடுக்கிறது, ஜீரோ வேல்யூ பண்றது அரசாங்கத்தோட கொள்கை முடிவுன்னு சொல்லி அறநிலைத்துறையிலிருந்து பதில் கொடுக்குறாங்க. நாங்க போட்ட கடிதத்துக்கு இது எங்க இருக்கு பாருங்க. நல்ல தெளிவா படிக்கிற சாமியில தெய்வங்களை கேளுங்க. நீங்க தான் மக்களுக்கு நாட்டு கொண்டு சேர்க்கணும். இங்க பாருங்க, அதாவதுங்க, திருக்கோயிலுக்கு இனாமாக வழங்கப்பட்ட நிலங்கள் தனிநபர்கள் பெயரில் இருந்தாலும் அனைத்தையும் பூஜ்ய மதிப்பு செய்திடுமாறு பத்திரப்பதிவுத்துறைக்கு எழுதப்பட்டுள்ளது. இதனை ரத்து செய்வது என்பது அரசின் கொள்கை முடிவு. இதை முழுசா படிச்சு பாருங்க, காப்பி தர்றான். அதாவது பட்டா கொடுத்திருந்தாலும் கொடுக்கப்படாம இருந்தாலும் விடுபட்டிருந்தாலும் கொள்கை முடிவு, நிலத்தை கொடுங்க, ஜீரோ வேல்யூ பண்ணுவேன்னு தெளிவா அரசாங்கத்தோட முடிவை சொல்லி வச்சிருக்கிறாங்க. 150 வருஷத்துக்கு பத்திரம் இருக்குதுங்க, பட்டா இருக்குதுங்க, டிடிசிபி அப்ரூவல் இருக்குது, எல்லா வரியும் கட்டி இருக்கிறோம். இத்தனை இருந்தும் இனாம் ஒழிப்புல மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்ட நிலத்தை கூட ஜீரோ வேல்யூ பண்ணா அரசு இதை கவனிக்காமல் இருந்தால் இவங்களை கேட்டா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த நோட்டீஸ் வேணாலும் வரலாமாமா திமுகவுக்கு? இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த பச்சை கலர் நோட்டீஸ் மட்டும் இந்த வெங்கமேட்டுக்கு வரக்கூடாதா, வெண்ணமலைக்கு வரக்கூடாது, என்னையா பண்ணிருவீங்க நீங்க? நான் கேட்கிறேன், திமுக நேரடியா ஒரு மேடை போட்டு எங்களோட விவாதிக்க தயாரா? ஐயா அமைச்சர் செந்தில் பாலாஜி வரட்டும், இல்ல அவர் தம்பி அசோக் வரட்டும், இல்ல ஆசி தியாகராஜன் வரட்டும், வர சொல்லுங்க, நாங்க ரெடி. திமுகவோடு நேரடியாக வாதிட, இவர்கள் செய்த தவறுகளை பட்டியல் போட்டு அரசாணையோடு வாதிட தயார், சட்டத்தோடு வாதிட தயார். அங்க என்னது இங்க பாருங்க, எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், தெளிவா நடந்தது பூரா போட்டு வச்சிருக்கிறோம். நாங்க என்ன பொய்யா சொல்லி வச்சிருக்கிறோம்? அரசாணை என்ன, தேதி என்ன, நடந்த சம்பவம் என்ன, உங்க முன்னாடி நடந்தது. நீங்கள் எல்லாம் செய்தி வந்து எடுத்தீங்கல்ல. ஆக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், நான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு திமுக எதிராக போட்டிடுறோமா? நீங்க அவ்வளவு அநியாயம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. 2021 தேர்தல் வரைக்கும் 505 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு, பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு 83 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு மட்டுமே இருக்குது. அதுல 10 மட்டும் நிறைவேற்றிட்டு 73 நிறைவேற்றவில்லை. நீங்க விவசாயிகளை ஏமாத்தி ஓட்ட வாங்குவீங்க, ஆட்சியை பிடிச்சிக்குவீங்க, கொள்ளையடிப்பீங்க, சம்பாதிப்பீங்க. அப்ப நாங்க கேட்க கூடாதா? வரி கட்டுறது நானே. இந்த நாட்டு மக்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ புயலோ மழையோ சோறு போடுறது விவசாயிகள் போடுறோம். இந்த மக்களுக்கு போராடுவதையும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தரமா செய்யும். இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இதுல இந்த ஊடகங்கள் நீங்க எல்லாரும் உண்மையை தயவு செஞ்சு இந்த கரூர் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். கரூருக்கு மிகப்பெரிய ஆபத்து இது. இந்த ஆபத்துக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து தீர்வு காண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனாலதான் சட்ட திருத்தம் வேணும், சட்ட திருத்தம் வேணும்னு கத்துன்னு கத்துறோம். இது மட்டும் நடக்காட்டி கரூர்ல அடுத்து என்ன நடக்கும் தெரியுங்களா? எல்லாருக்கும் ஒரு திருவோட தான் வாங்கி கொடுக்கணும். இப்படி சட்டி எடுக்க வச்சிருவாங்க விவசாயில, பொதுமக்களை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. இதுதான் இங்க நடக்கும். இவங்க வந்து அண்டா குண்டா கொடுக்க வேண்டாம், கொலுசு கொடுக்க வேண்டாம், கம்மல் கொடுக்க வேண்டாம், சிமிக்கி கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதில் என்ன பண்றாங்க? நிரந்தரமா ஒரு திருவோட வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா பிச்சை எடுத்து பொழைச்சுக்கலாம். அதுதான் சௌரியமா இருக்கு. கோயில் வாசல் உட்கார முடியாது, அதை இழுத்து மூடிடுவாங்க. அன்னதான மண்டபம் எங்காச்சும் கிடந்தா அப்படியே போக வேண்டியதான். திருச்சி நோக்கி, தஞ்சாவூர் நோக்கி கோயில் அங்க அதிகமா தான் இருக்குது. கரூர் மாவட்ட மக்களே, அன்போடு தெரிவிச்சுக்கிறோம், நிலைமை அபாயத்தில் இருக்கிறது. வழக்கு மேல வழக்கு போடுறாங்க. இப்ப இருக்கிற திமுக அரசு சரியா வாதிடுவதும் இல்லை. சட்ட போராட்டம் நடத்துறாங்க, பொய்களை சொல்றாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. உங்களுடைய உரிமை பெற்ற இனாம் நிலங்களை எல்லாம் இவர்கள் கோயில் நிலம்னு சொல்லி ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக்கிரமிச்சு கார்பரேட் கம்பெனி கொண்டு போற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக முதல்வர் அவர்கள் இதை சாதனையாக கொண்டாடுகிறார். அவர் தந்தையார் கொடுத்த பட்டா, காமராஜர் கொண்டு வந்த சட்டம், அறிஞர் அண்ணாவுடைய கனவு, இது எல்லாத்தையும் இன்னைக்கு மறுத்துட்டு இனாம் நிலங்களை கோயில் நிலம் கோயில் நிலம்னு சொல்றாங்க. எனவே கரூர் மாவட்ட மக்களே, நீங்கள் அனைவரும், இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, உண்மை சொன்னா புரியாது, ஆள் வச்சு அடிப்பாங்க. நாங்க விவசாய சங்கத்தின் சார்பில் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு நோட்டீஸ் எடுத்துட்டு மக்களை சந்திக்க போனா பெண்கள்ல பாராம அடிக்கிறாங்க, வயசானவங்க பாராம அடிக்கிறாங்க. திமுக கூட்டத்தில் சுத்தி நின்று தாக்குறாங்க. நோட்டீஸை கொடுத்துருவியா நீ? தண்ணியை போட்டு அவ்வளவு அராஜகம். இதுதான் சொல்றான். கேட்டா வேலுச்சாமிபுரத்தில் நடந்த மாதிரி நடந்த கூட்டத்தை நடத்திருவியான்னு மிரட்டல் வேற. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம். ஜனநாயக நாடா? கரூர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க ஒரு அரசியல் சுதந்திரம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. திமுக பிஜேபியோட மோசமான பாசிச வேலைகளை இங்க செய்து கொண்டிருக்கிறது. ஆக
ஒட்டுமொத்தமாக கரூருக்கு ஆபத்து. இந்த பிரச்சாரத்தை செய்யத்தான் போறோம். எத்தனை பேர் விட்டு அடிக்காரு, செந்தில் பாலாஜி அடிக்கிட்டோம். இல்ல அடிக்கணும்னு சொன்னா லிஸ்ட் கொடுத்தா நாங்களே ஒரு வீட்டுக்கு போக ரெடி, இல்ல ஒரு தம்பி அசோக் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி. உங்களை எல்லாம் அடிக்கணும்ப்ப வாங்க, நாங்களே போறோம், எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்க. ஆனா உண்மையை பேசு, பொய்ய பேசாத, நேரடியா மேடை போட்டு பேச நாங்க ரெடி. இந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லணும்னா நீங்க ஒரு உண்மையா நோட்டீஸ் போடு. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போட்டு நோட்டீஸுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு பொய்யா வீடியோ போக்குறீங்க? ஆசி தியாகராஜன் வரட்டும், அசோக் ஐயா வரட்டும், ஏன் சேகர் பாபு வரட்டும், முதல்வரே வரட்டும். இது ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்துக்கான பிரச்சனை. இது எதிர்காலத்தில் இங்க இருக்கிற மக்கள் அரும்பாடுபட்டு அப்படியே குருவி மாதிரி சேர்த்திருக்கிறாங்க. ஒரு சைட்டை வாங்கி, ஒரு கடனை வாங்கி, வீட்டை கட்டி, லோனை கட்டின கஷ்டம் அந்த மக்களுக்கு தெரியும். எங்க போவாங்க விவசாயிங்க? அந்த நிலத்தையே பொறுக்கி மழை வாஞ்சி அதா போட்டு நீங்க அந்த நிலத்தை பண்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பத்திரம் இருக்குது, பட்டாவும் இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த இன்னாம் நில பிரச்சனையில திமுக மோசமாக நடந்து கொள்கிறது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அப்பனே வந்தால் ஒழிக்க முடியாது, தெளிவா சொல்றேன். போன 2021 இவங்க எங்க கூட வேலை பார்த்தாங்க. அஇஅதிமுக எங்களை கைக்கூலின்னு திமுக கைக்கூலின்னு சொல்லுச்சு. இன்னைக்கு இதே திமுக எங்களை அஇஅதிமுக கைக்கூலின்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லுவதில்ல, நேர்மையை சொல்ல எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. வழக்கு போட்டு எங்களை ஜெயிலில் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. வழக்கு போட நாங்க வளர்ந்துட்டே தான் இருக்கிறோம். வழக்கு போட வளர்ந்து இருக்கிறோம். மக்களுக்காக எத்தனை வழக்கு, எத்தனை சிறைகள் வந்தாலும் நாங்க சந்திப்போம். ஆக இனி போராட்டம் ஓயாது. எங்க நில உரிமை மீட்கு வரை நாங்க ஓய மாட்டோம். திமுக வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, நாங்க அடிக்கணும்னு அடி. நான் தான் சொல்றேன், நேரடி நான் வர தயார். எத்தனை பேர் வரணும் நாங்க வர்றோம். 1,00,000 பேர் வேணாலும் நான் கூட்டு வரேன். நீ ஆம்பளை இருந்து அடிக்கிறதுக்கு நேரடியா வா. இதே பிரஸ்காரம் முன்னாடி அடி, மேடை போட்டு பேசுவான். எதுக்குமே தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. 40-50 குடிகாரனை வச்சுக்கிட்டு விவசாய சங்கம் வந்தா ஒரு நோட்டீஸ் கொடுக்க வந்து அடிக்கிறது, பெண்களை போய் கெட்ட வார்த்தை சொல்லி திரட்டுறது, சாலை புடிச்சு இழுக்கிறது. இதே உன் வீட்டு பிள்ளையா இருந்தா செய்வியா? பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு கதறமே. உண்மையாய் போச்சு பாத்தீங்களா? ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அந்த புள்ள சால் எடுத்து போட்டு அவ்வளோ மானபங்கப்படுத்திருக்கிறாங்க. அந்த வயசானவர் போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறாங்க. வந்து 50 பேரை பிரிச்சு 10 பேரை தள்ளிட்டு போய் சந்தில வச்சு அடிக்கிறாங்க. என்னையா நடக்குது இது? இங்க இருக்கிற போலீஸ், இங்க இருக்கிற வருவாய்த்துறை இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாம் பழைய செந்தில் பாலாஜி ஆட்கள். அவை சொல்றதான் செய்வாங்க. வருவாய்த்துறை, காவல்துறை எல்லாம் இங்க திமுகவோட துறையா இருக்குது. வருவாய்த்துறையும் இல்ல, காவல்துறையும் இல்ல, தேர்தல் ஆணையம் இல்ல. இங்க சுதந்திரமா தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களை பூரா முழுசா மாத்தணும். இவங்க செஞ்ச தவறுக்கு இவங்க மேல பூரா நடவடிக்கை எடுத்து கரூரை களை எடுக்க வேண்டும். அப்பதான் இங்க மக்கள் வாழ முடியும். திமுக காரங்களும் அப்பதான் வாழ முடியும். திமுக காரங்களுக்கு மட்டும் இந்த வீடு 0 வேலி ஆகாம இருக்கா? திமுக காரங்களுக்கு மட்டும் ஆக்கிரமிப்பு சொல்ல முட்டாங்களா? திமுக காரங்களை வெளியேற்ற முட்டாங்களா? திமுக காரங்களுக்கு சேர்த்துதான் போராடுறோம். திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு சேர்த்துதான் போராடுறோம். வேட்பாளருக்கு சேர்த்துதாங்க போராடுறான். அவரே இனாம் நிலத்துல பாதிக்கப்பட்டவர் தானே, அறநிலைத்துறையால பாதிக்கப்பட்டவர் தானே. யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஆக ஒட்டுமொத்தமாக கரூர் அபாயத்தில் இருக்கிறது. அதைத்தான் இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்கிறான். இந்த நோட்டீஸ் சொல்றக்கிடாம நீ அப்படி வந்தே இப்படி வந்து மிரட்டல் வேலையெல்லாம் திமுக நிறுத்தி கொண்டு நியாயமா செய்யுங்க. ஆமாப்பா தவறு நடந்ததுன்னு ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டு நாங்க செய்யறோம்னு சொல்லி பேசுங்க. தேர்தல் அறிக்கையில் சேர்க்கிற கூட முடியலையே உங்களால. எதுக்கு வெட்டி வாயி, வெட்டி வீராப்பு? இந்த போலி வீரத்தை எல்லாம் எங்க விவசாயிகள்ட்ட காட்ட வேண்டாம். தைரியம் இருந்தா போய் முதலமைச்சர்கிட்ட பேசி தேர்தல் அறிக்கையில் சேர்த்து கொண்டு வாங்க பாப்போம். தைரியம் இருந்தா பாப்போம். அதுக்கெல்லாம் கிடையாது, சேர்க்க மாட்டாங்க. அங்க போய் ஏதாச்சும் கோயில் விவகாரம் இனாம்னு பேசினாலே டேய் கம்முன்னு ஓரமா போயிருன்னு சொல்லி முடிக்கி விட்டாங்க. அமைச்சர் சாமிநாதன் பேசி பார்த்துட்டார், அமைச்சர் முத்துசாமி பேசி பார்த்துட்டார், எல்லாரும் கத்தி கதறி பார்த்துட்டாங்க. அங்க சேகர் பாபு சொல்றது மட்டும்தான் எடுக்குது. ஏன்னா ஒரு கிச்சன் கேபினெட்ல வலுவா இருக்கிறார். ஏங்க இதெல்லாம் அறிஞர் அண்ணாவோட கனவு, கலைஞர் கொண்டு வந்த பட்டா, இப்படி புடுங்குறீங்களேன்னு எல்லாரும் பேசி பார்த்துட்டாங்க. முதலமைச்சருக்கு காதுல விழவே மாட்டேங்குது. இவர்களுக்கு காதுல விழுமுனா இனி திமுகவை தோற்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பினா மட்டும்தான் இவங்களுக்கு காதுல விழும். அந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க திமுகவை புறக்கணிக்க சொல்றோம். இவர்களுக்கு தோல்வியை பரிசா கொடுத்தா மட்டும்தான் இனாம் பிரச்சனையால் இவங்க தோற்கடிச்சாங்க, மக்கள் ஓட்டு போடல, அப்பதான் சிந்திப்பாங்க. அப்பதான் அடுத்த முறை சரியா பேசுவாங்க. இனாம் பிரச்சனையில இங்க நின்று ஜெயிக்க முடியாம கோயம்புத்தூர் போனார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஒரு டம்மி வேட்பாளர் போட்டா மட்டும் ஜெயிச்சிருவாரா? என்னைக்காவது எங்களை சந்திச்சு பேசியிருக்காரா? பேச மாட்டார். ஏன்னா உண்மை இல்லை, நியாயம் இல்லை. அவர் சொல்றாரு காரணம்பட்டியில அங்க வந்து திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு வந்திருக்கு. காரணம்பட்டியில சொல்றாரு இதெல்லாம் கோர்ட்ல தான் தீர்க்க முடியும், உங்களை சங்கம் தவறா வழி நடத்துங்கிறார். கோர்ட்ல தீர்க்க முடியும்னா அப்ப ஏன் இவர் கோர்ட்டுக்கு போய் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல தோத்துட்டு வந்தாரு? கேளுங்க சாமியில, நீங்க தான் தெய்வங்கள், நீங்க தான் நடுநிலை ஊடகங்கள். கோர்ட்ல தான் தீர்க்க முடியும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வக்கீல் வச்சு போனாரு, சட்ட போராட்டம் நடத்தின, அப்படியே தோத்து போட்டு வந்த
ஏன் தோத்துட்டு வந்த? அரசாணை போட்டு காப்பாத்துறேன்னு சொல்றியா? அரசாணையில போடுங்கி போன பீஸு, அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இவையிலே போட்டாங்க அரசாணை போட்டு காப்பாத்துற மாதிரி, இதோ வந்தாச்சு அதை அரசாணை வாபஸ் ஆகிட்டு அப்படியே வாழை சுத்திட்டு ஓடி போயிட்டாங்க. சட்டத்திற்கு தான் தீர்வு என்பதை அமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும், முதல்வரும் புரிந்து கொள்ள வேண்டும், அசோக்கும் புரிஞ்சுக்கணும். நீ விவசாயிகளை மட்டும் சங்கத்தை அடிக்கடிக்க நீதாயா ரோட்டுக்கு போற, நீதான் ரோட்டுக்கு போற, நீதான் தோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு போற. விவசாயிகள் மீது உள்நோக்கத்தோடு கையை வச்சு வென்றத சரித்திரமே கிடையாது. உங்களுக்கு தோல்வியை இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பரிசாக அளிக்கும். அதுக்கப்புறம் புத்தி வந்து திருந்தி வருவீங்க. வந்து அன்னைக்கு நீங்க பேசுவீங்க. என்னைக்கு சரியா பேசுறீங்களோ அன்னைக்கு நாங்க கூட இருப்போம். நீதியை பேசுங்க, நியாயத்தை பேசுங்க, சட்டத்தை பேசுங்க. அரசியல் பேசாதீங்கன்னு நாங்க சொல்றோம். நாங்க அரசியல் பேசுறதுக்கு வரல. எங்களை அரசியல்வாசியா மாத்தினாலும் நாங்க அதுக்கு வரப்போறது கிடையாது. மிக தெளிவாக சொல்கிறோம். கரூர் மாவட்ட ஊடக உறவுகளே, தயவு செஞ்சு இந்த செய்தியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்துங்க. இந்த கரூர் மாவட்டத்தில் நீங்கள் உட்பட, நாங்கள் உட்பட, ஏழை தொழிலாளிகள் உட்பட யாருக்குமே இடம் இருக்காது, வீடு இருக்காது சாமி. கரூர் மாவட்டமே ஜீரோ வேலையாக போகுது சாமி. அவ்வளவு வேலையை செய்யறாங்க. இதுக்கு சட்ட திருத்தம் போட்டு தான் காப்பாற்ற முடியும். நீங்க இத்தனை நாள் எங்க போராட்டத்தை பாக்குறீங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை பாக்குறீங்க. எல்லா கட்சியிலையும் ஒருங்கிணைக்கிறோம், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறோம், எல்லாரையும் சேர்த்து அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம். ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டத்தில் முடிவெடுத்தா நாங்க செயல்படுத்துறோம். அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்றோம், வழிகாட்டுறோம், சட்டத்தை சொல்லி தர்றோம். இன்னைக்கு மக்களை சட்டத்தை படிச்சுட்டாங்களே, எல்லா கட்சியும் சட்டத்தை படிச்சுக்கிச்சே. அஇஅதிமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா குழு அமைச்சு தீர்வு வேணும்னு சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப இந்த மாதிரியான நியாயமான வாக்குறுதிகள் எங்கிருந்து வந்திருக்க? திமுக வரவே இல்லை. எனவே திமுக விவசாயிகள் விரோத இனாம் நிலங்களை அபகரிக்கிற திமுகவை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சாவி ஒழிச்சு வச்சால கல்யாணம் நின்றாது சாமி. நீ என்ன இந்த நோட்டீஸ் கொடுக்க விட மாட்டேன்ட்ட? இந்த நோட்டீஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்கறன்னு தெரியும். வருங்காலத்தில் அதையும் திமுக சந்திக்கும். ஏன் வீடியோ போட்டு அனுப்புனா போகாதா? பேசி அனுப்புனா போகாதா? ஆக எந்த வழியில மக்களை அணுகணும் எங்களுக்கு தெரியும். அதை மக்களை அணுகுவோம், மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்லுவோம், சட்ட விழிப்புணர்வு கொடுப்போம். திமுகவை கரூர் இருந்து ஓட ஓட விரட்டுவோம் என்பதை இந்த ஊடக செய்திகளாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய முன்தினம் பொதுமக்கள் சமையல் விவசாய பாதுகாப்பு நேரடியாக அவங்க வீட்டுல சந்திச்சு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது திமுக அவங்ககிட்ட வேண்டுமென்று பிரச்சனை ஏற்படுத்தி அவங்களையே தாக்க முற்பட்டாங்க. சார் தாக்க முற்படல சார், வீடியோ ஆதாரம் கீழே போட்டு உருட்டி உருட்டி அடிக்கிறாங்க, எட்டி எட்டி உதைக்கிறாங்க, நோட்டீஸ் இப்படி கிழிச்சு வீசுறாங்க, பெண்களை மானபங்கப்படுத்துறாங்க. தாக்க முற்படல, கடுமையான தாக்குதல் நடந்தது. நியாயமா கேள்வி கேட்கிறோம். ஏன் நோட்டீஸ்க்கு ஒரு பதில் நோட்டீஸ் போடுறதுக்கு உனக்கு வக்கீல் இல்லையா? சட்டம் தெரியாதா? என்ன திமுக என்ன படிச்சவங்களா, படிக்காத கட்சியா? அறிவாளிகள் நிறைந்த கட்சிங்க. அந்த அறிவாளிகள் அமைப்பு இதுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆளை வச்சு அடிக்கிறது, குண்டர்களை வச்சு அடிக்கிறது, பெண்களை மானபங்கப்படுத்துறது, விவசாயிகள் அடிக்கிறது, இப்படித்தான் இருக்குது. பழைய திமுக எப்படி இருந்தது? கலைஞர் காலத்துல எல்லாம் அறிவாளிங்க, எல்லாம் படிப்பாங்க, சப்ஜெக்ட் 10 நிமிஷம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, ரிப்ளை வரும், பதில் வரும், மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. ஒரு சைடு ஒரு பிரச்சனை ஒரு மனு கொடுத்தோம்னா இந்த சைடு மக்கள் இருப்பாங்க, இந்த சைடு அதிகாரிகள் இருப்பாங்க, அப்பவே கேட்டு தீர்வு கொடுப்பாங்க. கலைஞர் ஸ்டைல் அது சூப்பர் ஸ்டைலுங்க. அந்த ஸ்டைல் என்னைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? கிடையவே கிடையாது சார். போலீசார் கண் முன்னாடி நடந்தது, போலீசார் தூண்டுதல நடந்தது, போலீசார் உடந்தையா தான் இருந்தாங்க. அந்த எஸ்ஐ பேர் நம்ம பாரதியா, அந்த அம்மா பாரதி அம்மா இருக்கிறாங்க, ஸ்பாட் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி அடி ஒழுகுது, அவங்க தான் சாட்சி. ஆனா எஃப்ஐஆர் போடாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கேட்டா போட்டாச்சுங்கிறாங்க. ஏன் எஃப்ஐஆர் அப்லோடு பண்ணல? பெண்களை மானவப்படுத்த ஏன் கைது செஞ்சு சிறையில் அடிக்கல? யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் இங்க இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை இல்லை, தேர்தல் ஆணையம் இல்லை, இங்க திமுக ஆணையம் தான் இருக்கிறது, திமுக காவல்துறை தான் இருக்கிறது, திமுக வருவாய்த்துறை தான் இருக்குது. இதுதான் இங்க பிரச்சனை. ஒட்டு மொத்தமா இவர்கள் கூண்டோடு மாற்றப்பட்டால்தான் கரூர்ல ஜனநாயகம் தலைக்கும் காப்பாற்றப்படும்.